வணக்கம். தடைகளை தகர்த்தெறிந்து நாட்டை முன்னேற்றுவோம் என்று சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தமது வாழ்த்து செய்தியில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களையும் தியாக செம்மல்களையும் நினைவு கூறுவது நமது தலையாய கடமையாகும். அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் கண்டு தன்னிறைவு பெற்ற நாடாக திகழும் இந்தியாவை எத்தகைய இன்னல்கள், துன்பங்கள், தீவிரவாதிகளால் சூழப்பட்ட நிலையிலும் நமது நாட்டு மக்கள் அனைவரும் பரஸ்பர ஒற்றுமையுடன், அர்ப்பணிப்பு உணர்வுடன் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து வளமான எதிர்காலத்தை நோக்கி இந்தியாவை வழிநடத்தி முன்னேற்றம் காண்போம் என இந்நாளில் உறுதி பூண்டு சபதம் ஏற்போம் என்றும் இந்நாளில் நாட்டு மக்களுக்கும் புதுவை மக்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். அதுபோன்று முதல்வர் ரங்கசாமி தமது வாழ்த்து செய்தியில் புதுவை மக்கள் அனைவருக்கும் உளம் கனிந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அனைத்து சமூகங்களின் நலனை பாதுகாக்கும் உலகமே நாளைய உலகம் என்பதை உணர்ந்துள்ள தனது அரசு அனைத்து பிரிவு மக்களின் நலனை பாதுகாப்பதில் தனி கவனம் கொண்டு ஒரு சிறந்த நிர்வாகத்தை மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வழங்கி வருவதாகவும் இந்நாளில் ஒற்றுமையுடன் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வோடு இந்திய தாயின் புதல்வர்களாக திகழ உறுதியெடுத்துக் கொள்வோம் என்று கூறினார். அதுபோன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசியானது நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த தியாகிகளை நினைவு கூர்ந்து பாரத தாயின் கரத்தை மேலும் வலுப்படுத்த நாம் அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் ஜாதி மத பேதமின்றி வாழ வேண்டும் என்று உறுதியளிப்போம் என்றும் புதுவை மக்களுக்கு தனது இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் கூறினார். புதுவை முன்னாள் நகர தந்தை எதுவார் குபேரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுவை அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி குபேரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதல்வரும் நகர தந்தையுமான எதுவார் குபேரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு குபேரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, வாரிய தலைவர்கள் மதி, சுரேஷ் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலைக்கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தின் தலைவர் சிவராஜ் தலைமையில் குபேரின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினர். சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுவை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி ராமராஜ் தலைமையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் நாளை சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. விழாவன்று அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வடக்கு எஸ்பி ராமராஜ் தலைமையில் போலீசார் முக்கிய பகுதிகளில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு கார் உள்ளிட்ட வாகனங்களில் சந்தேகம் படும்படியாக நபர்கள் செல்கின்றனரா, பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என தீவிர சோதனையிட்டனர். அதேபோன்று புதிய பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருந்த நபர்களின் உடைமைகளை சோதனை செய்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் குவியும் தங்கும் விடுதி, எல்லைப் பகுதிகளில் தணிக்கைக்கு பிறகே வாகனம் அனுமதிக்கப்பட்டும் சோதனை நடத்தினர். இது தவிர நேரு வீதி, காந்தி வீதி, கடற்கரை சாலை போன்ற முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் விழா நடக்கும் மூப்பளம் மைதானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெடிகுண்டு சோதனை நடத்தவும், ரயில் நிலையம், மேம்பாலம் உள்ள இடங்கள் போன்றவற்றில் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வாகன சோதனை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட சுண்ணாம்பாறு பாலத்தினை மீண்டும் போக்குவரத்திற்கு பயன்படுத்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். புதுவையில் இருந்து கடலூர் செல்லும் சாலை போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் போக்குவரத்து நெரிசல் மிக்கதாகவும் உள்ளதால் அரியங்குப்பம் ஆறு மற்றும் நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு ஆகிய 2 ஆறுகளின் குறுக்கே பிரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் பாலங்கள் கட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தன. இந்த பாலங்களின் ஸ்திரத்தன்மை கருதி நோனாங்குப்பம் பழைய பாலத்திற்கு பதில் புதிய பாலம் கட்டி அதன் வழியாக போக்குவரத்து நடந்து வருகிறது. அதுபோன்று அரியாங்குப்பத்திலும் புதிய பாலம் கட்டும் பணி முடிவடைந்து இணைப்பு சாலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஏதேனும் விபத்து 2 பாலங்களில் நடந்தால் போக்குவரத்து ஸ்தம்பித்து வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்படுகிறது. எனவே பயன்படுத்தப்படாமல் உள்ள சுண்ணாம்பாறு பழைய பாலத்தை மீண்டும் போக்குவரத்திற்கு பயன்படுத்த பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி நோனாங்குப்பம் படகு குழாம் முதல் இடையன் பாளையம் பிள்ளையார் கோவில் வரை சாலையை செப்பனிட்டு இலகுரக வாகன போக்குவரத்திற்கு மட்டும் பயன்படுத்த பொதுப்பணித்துறை திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆய்வுப் பணியில் பொதுப்பணித்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் அரியங்குப்பம் ஆற்றில் புதிய பாலம் கட்டுவதற்கு கொட்டப்பட்ட மண்ணை அகற்றி பழைய மற்றும் புதிய சாலைகளுக்கு நடுவே காலியாக உள்ள இடத்தில் கொட்டி சமப்படுத்தும் பணியை பொதுப்பணித்துறை செய்து வருகிறது.
புதுவை தட்டாஞ்சாவடி பள்ளிவாசலில் நடைபெற்ற இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள நூரியே முகமதியா பள்ளி வாசலில் ரமலான் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த், வாரிய தலைவர் மதி உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பள்ளி வாசல் ஜமாத்தார்கள், ஹாஜி, இஸ்லாமிய பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு தொழுகை புரிந்து நோன்பு கஞ்சி அருந்தினர். புதுவை சமூக நலத்துறை சார்பில் பாகூர் தொகுதி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுவை பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சமூக நலத்துறை சார்பில் நடந்தது. விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஒருவருக்கு முடித்திருத்தும் நிலையத்திற்கு நாற்காலியும், ஒருவருக்கு மேலமும், 14 பேருக்கு சலவை பெட்டியும் வழங்கினார். நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை ஆய்வாளர்கள் சரவணன், சடகோபன் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விவசாய துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் புதுவைக்கு அவசியம் என்று கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை வேளாண் விஞ்ஞானி வெங்கடபதிக்கு மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது கிடைக்க வழி செய்த முதல்வர் ரங்கசாமிக்கு பாராட்டு விழா கம்பன் கலையரங்கில் விவசாயிகள், வேளாண் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் சார்பில் நடைபெற்றது. நாகமுத்து தலைமையில் ராஜாராம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் கூடுதல் வேளாண் இயக்குநர் ரவி பிரகாசம் வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசுகையில், புதுவையில் இருந்து விவசாயி ஒருவர் பத்மஸ்ரீ விருது பெற்றது மாநிலத்திற்கே பெருமை சேர்ப்பதாகவும், சிறிய இடமான புதுவையில் விவசாய நிலம் குறைந்து வரும் நிலையில் அதிக விளைச்சல் தரக்கூடிய கண்டுபிடிப்புகள் வர வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகள் புதுவைக்கு மிக அவசியம். அதேபோன்று புதுவையில் இருந்து 10 IAS அதிகாரிகளாவது வர வேண்டும். அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அரசு செய்யும் என்று பேசினார். விழாவில் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் சுரேஷ், வேளாண் துறை இயக்குநர் சத்யசீலன், கூடுதல் வேளாண் இயக்குநர் பாலகாந்தி மற்றும் வேளாண் அதிகாரிகள், விவசாயிகள் பங்கேற்றனர். புதுவை நாவர்குளத்தில் சாலையை மேம்படுத்துதல் மற்றும் கால்வாய் அமைக்கும் பணியினை பூமி பூஜையுடன் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரை நகராட்சி சார்பில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாவர்குளம் குரு சித்தானந்தா வீதியை மேம்படுத்துதல் மற்றும் ஆழ்வார் தீர்த்த வீதிக்கு கால்வாய் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி பொறியாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய செடல் மகோத்சவத்தில் முத்துப்பாலக்கில் சுவாமி வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் கடைவீதி அருகே எழுந்தருளி உள்ள அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 84ஆம் ஆண்டு செடல் மகோத்சவம் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதில் 8ஆம் நாள் திருவிழாவாக முத்துப்பாலக்கில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளும், பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான முத்துப்பாலக்கில் அம்மன் திருவீதி உலா வான வேடிக்கையுடன் மேலதாள இன்னிசை கச்சேரி முழங்க விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.